ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை. இசைமணி. பூலவாடி கிராமம் பலதரப்பட்ட மக்கள் வசிக்கும் ஊர். ஆலயங்கள் பல இருக்கின்ற ஊர். அங்கே நம் வார வழிபாட்டு மன்றம் துவக்கப்பட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களும் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்கின்றனர். முக்கியமாக சேரி பகுதியில் உள்ள மக்கள் வந்து பயனடைகின்றனர். பூலவாடி மன்றத்தின் 2ஆம் ஆண்டு நவராத்திரி அகண்ட விழா சிறப்பாக நடைபெற்ற சமயம் அது. அகண்டத்தை குளிர வைக்கும் இறுதி நாளில் உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் வந்த சுமார் 3000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவின் நிறைவு நாளான அன்று அந்த கிராமத்து சேரியில் வசிக்கின்ற குட்டியம்மாள் என்னும் ஏழை தாய் தன் 8 வயது மகளை தூக்கி கொண்டு கண்ணீரும் கம்பளையுமாக அழுதபடி வந்து மன்றத்தில் கிடத்திவிட்டு அழுதார். மாவட்ட வேள்விக்குழு உறுப்பினர் சக்தி ரவிச்சந்திரன், பொருளாளர் சௌடப்பன் மற்றும் மனோகர், பொன்னுசாமி, சண்முகம் ஆகியோர் அந்த தாயின் துயரம் என்ன என்று விசாரித்தனர். குட்டியம்மாள் தன் மகளின் சோகக் கதையை கூறினார். ஐயா, என் மகள் குப்பம்மாளுக்கு பல மாதங்களாக உடம்பெல்லாம் கொப்புளங்களும் புண்களும் ஏற்பட்டு தொல்லை கொடுத்தது. அருகில் இருந்த உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனை டாக்டர்களிடம் காட்டினோம். தனியார் டாக்டர்களிடமும் காட்டினோம். அவர்கள் சோதனை செய்து மருத்துவ சிகிச்சை கொடுத்தார்கள். மாதக்கணக்கில் சிகிச்சை செய்தும் பணம் தான் செலவழிந்ததே தவிர என் குழந்தையின் நோய் தீரவில்லை. நாங்கள் வசதியற்றவர்கள். அன்றாடம் கூலி வேலைக்கு போய் கிடைக்கிற கூலியை வைத்துக்கொண்டு காலம் தள்ளுகிறோம். ஏதோ கடன் உடன் வாங்கி இவளுக்கு வைத்தியம் பார்த்தோம். கடைசியாக டாக்டர்கள் இனி குழந்தையை காப்பாற்ற முடியாது, இன்னும் ஒரு சில நாட்கள் வரைதான் தாங்கும், மருத்துவம் பயனில்லை என்று சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு இவள் ஒரே குழந்தை. இவளை பறிகொடுத்துவிட போகிறேனே, ஐயோ தெய்வமே என்று கண்ணீர் மல்க கதறி அழுதார்கள். அந்த குழந்தையின் உடல்நிலையை சுற்றி இருந்த செவ்வாடை தொண்டர்களும் கிராமத்து மக்களும் பார்த்தனர். அந்த சிறுமியின் உடம்பெல்லாம் வெடிப்பு வெடிப்பாக இருந்தது. அது மட்டுமா, கொப்புளங்கள் மிகுந்து காணப்பட்டன. உடல் முழுவதும் இரத்தம் கசிந்தபடி இருந்தது. பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. நம் தொண்டர்கள் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தனர். அன்னையின் படத்திற்கு முன் வைக்கப்பட்டிருந்த எலுமிச்சம்பழம் ஒன்றை எடுத்து வந்து அந்த குழந்தைக்கு மூலமந்திரம் சொல்லி திருஷ்டி கழித்தனர். அதன் பின் அகண்ட தீபத்திலிருந்து முக்கூட்டு எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வந்து அக்குழந்தையின் உடல் முழுவதும் வேப்பிலையால் நனைத்து தடவினர். அந்த ஏழை தாய்க்கு தைரியம் சொல்லி அம்மாவை மனதார வேண்டிக்கொள், அம்மா காப்பாற்றும் என்று ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தனர். அந்த ஏழை தாய் அம்மாவை வேண்டிக்கொண்டு எண்ணெயும் பிரசாதமும் வாங்கி கொண்டு குழந்தையை தோளில் சுமந்தபடி வீடு திரும்பினார். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! மறுநாள் காலையில் அந்த குழந்தையின் மேனியில் இருந்த கொப்புளங்கள் குறைந்தன. வெடிப்புகள் பாதி அளவில் குறைந்தது. வீக்கம் குறைந்தது. மறுநாள் அந்த தாய் மன்றத்திற்கு ஓடி வந்தார். அந்த அற்புதத்தை மன்ற தொண்டர்களிடம் கூறினார். தொண்டர்களுக்கு அதிக சந்தோஷம். அந்த சிறுமி நலம் பெற வேண்டி மன்றத்தில் கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அந்த முக்கூட்டு எண்ணெயை விடாமல் தடவி வா, ஓம் சக்தி என்று அம்மாவை நினைத்து வேண்டிக் கொண்டு தடவி வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். சரியாக 7 நாட்களில் அந்த குழந்தையின் உடம்பு முழுவதும் பூரண குணம் அடைந்து சாதாரண உடம்பு போல மாறிவிட்டது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ற பழமொழி எவ்வளவு அனுபவபூர்வமான உண்மை என்பதை தன் பக்தர்களுக்கு உணர்த்தினாள் அன்னை. ஒரு ஏழை தாயின் அழுகுரலுக்கு செவிசாய்த்து அந்த குழந்தையின் நோய் நீக்கி உயிர் பிச்சை அளித்த அன்னையின் எல்லையில்லாத கருணையை புரிந்து கொண்ட மக்கள்
மன்ற வழிபாட்டிற்கு அதிகமாக வருகின்றனர். ஊர் உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கலாம். ஆயினும் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்கள் அன்னையின் துணை ஆலயங்கள். அங்குள்ள படத்தில் தன் அருள் சக்தியை நிரப்பி குறைதீர வேண்டி வருவோர்க்கு தன் படத்தில் இருந்து அருள் பாலிக்கிறாள் அன்னை. அவள் அருள் மழையில் நனைவோம். ஓம் சக்தி. ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் and subscribe. Om Shakti.